சாப்பாட்டு அரிசியில் வந்து களி செய்ய போகிறோம். தேவையான அளவு சாப்பாட்டு அரிசி. இந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி சுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். சுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது சுக்கு வந்து, அதனால் சுக்கு கொஞ்சம் எடுத்துருக்கேன். நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இதில் ஒரு கடாய் வச்சு அரிசியை போட்டு வறுக்கலாம். அரிசி சுக்கு ரெண்டையுமே போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அரிசி வந்து பிடிச்சிடும். பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுத்தரணும். நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும். கலர் வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் இதை வந்து மாற்றி ஆற வைக்கணும். வேறு பிளேட்டில் இருந்தால் பிளேட்டில் மாற்றி இதை நல்லா ஆற வச்சுக்கிடுவோம். இது பாருங்கள், வேறு பிளேட்டில் மாற்றியாச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம களி செய்யலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இந்த கையில் தொட்டு பத்திரத்துலேயும் நல்லா ஆறிடுச்சு. ஒரு சவுண்ட் கேட்க நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா ஆரியும் போயிடுச்சு. இதோடு வந்து நீங்கள் பாதாம் முந்திரி வேணாலும் வறுத்து போட்டுக்கரலாம். இதை வந்து இப்போ வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுவோம். இப்போ வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. மிக்ஸி ஜாரில் ஒரு ஈரம் கூட இருக்கக்கூடாது. இது மாற்றிட்டு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் எப்படி களி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்களே பாருங்கள், நல்லா மையாக அரைச்சாச்சு. மாவு கணக்காக நல்லா வாசமாகவும் இருக்கும். சுக்கு போட்டதுனால நல்லா வாசமாகவும் இருக்கும். பிள்ளைங்களுக்கு நல்லது. அதனால் செஞ்சு கொடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு. இதோட தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வரட்டும். பிம்பிள்ஸாக வரும். கொதித்து வரட்டும். உங்களுக்கே தெரியும், நல்லா பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து இதை போட்டுட்டு கிண்டிடுவோம். ஹை ஃப்ளேமில் வச்சா கட்டி ஆயிடும். கட்டி விழுகாமல் கிண்டிக்கோங்க. இப்போ களி இப்படி கொஞ்சம் நல்லா வெந்துருச்சா, இந்த டயத்தில் வந்து நம்ம வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் பாருங்கள். களி வந்து கட்டி விழுகாமல் நல்லா வந்திருக்கு. இந்த அளவுக்கு வரணும்.